கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் லிங்காரெட்டிப்பாளையம்னு சொல்லப்படுகின்ற கொம்புசெட்டிப்பாளையம் இங்க பண்ருட்டியில தேவாங்க சமூகத்தை சார்ந்த தேவாங்க செட்டியார் குலத்தவர்கள் அவங்க குலதெய்வமான ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு கோவில் எடுத்து 200-300 ஆண்டுகளுக்கு முன்பில இருந்து வழிபட்டுட்டு வரும். இந்த கோவில்ல என்ன சிறப்புனா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சௌடேஸ்வரி அம்மனுக்கு திருவிழா எடுத்து பண்டிகை பண்றது நடைமுறையா இருக்குது. பல தலைமுறைகளா முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த விழாவானது நடைபெற்று இருக்கிறது. இந்த விழாவில முக்கிய நிகழ்ச்சி என்னன்னா, அம்மன் எங்கள் சௌடேஸ்வரி நீரிலிருந்து வந்ததாக ஐதீகம். ஒரு வாரமாக விரதம் இருந்து காப்பு கட்டி குளக்கரை ஐனார் கோவில் எதிலிருந்து குளத்திலிருந்து சக்தி கரகமாக உருவெடுத்து சக்தி கலசம் பண்டாரி சட்டின்னு சொல்லப்படுகின்ற எங்க அம்பால கத்தியில உடம்புல கத்தியால வெட்டிக்கிட்டு வீரகுமாரர்கள் அவங்களுடைய ரத்தத்தை அம்பாளுக்கு சமர்ப்பிச்சு முக்கிய வீதிகளின் வழியா கோயில்ல எடுத்துட்டு கரகத்தை சேர்ப்போம். அதன் பிறகு அழகு கத்தி என்று சொல்லப்படுகின்ற நாங்க கத்தியை தான் அம்பாளுக்கு ரத்தத்தை இதுவா கொடுக்குறோம், சமர்ப்பிக்கிறோம். அதனால கத்தியிலேயே அம்பாலை பாவிச்சு கத்தியில அலங்காரம் பண்ணி கத்தியில மாலை சாத்தி அழகு தீர்த்தம்னு சொல்லப்படுகின்ற கங்கா, கிருஷ்ணா, நர்மதா, கோதாவரி அப்படின்ற ஒரு முக்கிய தீர்த்தத்தை கொண்டு பானையில சுட்ட பானையில கொண்டு மாலை சாத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ எடை கொண்ட கத்தி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அந்த நுனியில காட்சி தரும். அது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகை பண்ற நாள்ல தான் பார்க்க முடியும். இதை வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இந்த ஒரு நாள் பண்டிகைக்கு இதை எப்பன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டு போறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். சேலத்துல இருந்து களரம்பட்டி வீரகுமாரர்கள் வருடந்தோறும் இருந்து இந்த விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்குறாங்க. அதே போல கோட்லாம்பக்கத்துல இருந்து எங்க தேவாங்க சமூகத்தை சார்ந்த கோவில் இருக்கு, அங்க இருக்க எங்க சமூகத்துக்காரங்களும் கிட்ட இருந்து எங்களுக்கு விழாவை வருடந்தோறும் நடத்தி கொடுக்குறாங்க. இது வருடந்தோறும் நாங்க எங்க குலதெய்வத்துக்கு பண்டிகையா எடுத்து சிறப்பா செஞ்சு முடிக்கிறோம். நம்ம